ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுரி மீன் அடிக்கிறதுக்கு வந்திருக்கோம். பார்ப்போம், மீன் அடிச்சுட்டு இன்றைக்கி சமைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அடிச்சா அடிக்கு வருது வருது அடிச்சிச்சு. ஐயோ ஐயோ, குட்டி அதான் மிஸ் ஆகுது. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு இந்த இடத்துல போகிறதுக்கு தான் எங்களால் கரெக்டாக அதே மாதிரி ஃபுல்லாக முள் காய்ஸ். இங்கே பாருங்க, இடமே முள் தான். கஷ்டப்பட்டு தான் போகணும். கீழே பாருங்கள், ஃபுல்லாக முள். இதில் தான் கஷ்டப்பட்டு தண்ணிலையும் சேத்துலேயும் முள்ளுலேயும் போய் கஷ்டப்பட்டு தான் போனால் தான் இந்த மாதிரி மீன் கிடைக்கும். இவ்வளோ பெருசு. காட்டுங்க, கையில் காட்டுங்க. 3 கிலோ இருக்குது. பா, இது இன்றைக்கி நம்ம ஃப்ரை பண்ணிடுவோம். அடித்த மீனை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷிங் வந்ததுதான். ஆமாம், 3 மீன் முறையான மீன் கைஸ். அதான் கைஸ், நீ பேசு, முக்கியம் பேசுதா? அதான் கைஸ், ஒரு மீன் ஸ்பாட்டுக்கு வந்தோம். அடித்த ஒவ்வொரு மீன் பார்த்தீங்கன்னா 5 கிலோ சைஸ் கைஸ். எங்கே மீனை பாருங்க, மீன் குஞ்சை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது. அது கூட 5 கிலோடா இருக்கா, 2.5 தான் இருக்குது. பாருங்க, கூட வரண்டா. 3 மீன் அடிச்சிருக்கோம். அப்பா, ஒரு சைஸ் தெரியுதா? கிளிப்பரை போட்டுடா. கிளிப்பரில் ஏன் கிளிப்பர் அதுலேயே வந்து ஒரு மணி நேரத்தில் அடிச்சு மீன். அப்பா, என்னால் தூக்க கூட முடியல. அப்பா, எல்லாமே 2 கிலோ மேலே தான். இது எப்படி 3 கிலோ இருக்கும், இது 2.5 இருக்கும். கை வலிக்குதுனே கச்சா போடும் கிராய்ஸ். இங்கே பாருங்க, ஃபுல்லாக தண்ணி. இதுக்குள்ள தான் நடந்து போயிட்டுருக்குங்களா. இங்கே இந்த என்னன்னா, இங்கே வந்து மலைப்பாம்பு இருக்குது இந்த ஏரியில். அவுரி மீன் வேணால் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும். மீன் அங்கே வேறு ஒரு அடித்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா எங்கண்ணே இருக்குது மீன்? மீன் இங்கே மீன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படியே முள்ளு செடியில் மாட்டி விட்டுருச்சு. என்ன மீனை காட்டுங்க. முள்ளு செடியில் மாட்டிக்கிச்சு. எத்தனை கிலோ இருக்கும்? இது வந்து 4வது மீன் ஸ்ட்ரைக் பண்ணுறது தான் ரெக்கார்டு பண்ணவே முடியல. என்ன பண்ணுற நீ? வா, தன்னை தெரியா காட்டுக்குள்ளே போய்கிட்டு. இதில் தாய் ஃப்ராக்ல அடிச்சிச்சா? ஐயோ அம்மா, எப்படி இருக்கு பாருங்க ஸ்பாட்டு. வா, கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். பயந்த வேலைக்கு ஆகாது. அமேசான் காடு தான். தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்துட்டு. இது 4 மீனுக்கு 4ல் 2 மீன் மட்டும் இன்றைக்கி நம்ம சமைச்சிடலாம். நானும் மேரி வந்துடும்டா கூட்டு வண்டியில். அவன் பேருடா மேரியா? ஃபுல் பேர் என்ன? மகேந்திரன். ஐயா, இங்கே வரைச்ச மாதிரி வண்டியில் எப்படி போடா. எங்கே போகிற படி? காய்ஸ், தக்காளி மாஸ்டர் இங்கே இருக்காரு. தக்காளி வெட்டிட்டு இருக்காப்புல. எதுக்கு வெட்டுறான்னு கேட்காதீங்க. இங்கே பாரு, சமைக்க போகிறேன், மீன் சமைக்க போகிறோம். பிடிச்ச மீன். நீ பாரு, தக்காளி எதுக்கடை வெட்டுறேன்னு போடாங்க. மீன் சமைக்க போகிறோம். இங்கே பாருங்க, இயற்கையான சூழலில் வெட்ட போகிறோம். வெட்ட போகிறோம், சமைக்க போகிறோம். இயற்கையான சூழலில் வெட்டுறீங்க. தட்டு ஒன்று கொடுங்க. எது போடுறது? சின்ன இதான் நம்ம டீம். இப்படி விட்டா வெட்டுமா? சும்மா சவுண்டுக்கு நான் சவுண்டு எடுத்துக்கலாம். சவுண்டு வெட்டு
எங்கே என்ன இருக்காங்க கத்தியை தாங்களேன். மீனை கழுவியாச்சு, மசாலா போட்டுக்கலாம், எண்ணெயை ஊற்றிக்கலாம். வெயிட்டாக ஊற்றணும், லைட்டாக ஊற்றணும் ஒன்றும். ஓ எவ்வளோ ஊற்றுங்க. மூடி வச்சுருவோம், கொஞ்ச நேரம் ஊறட்டும். இஞ்சி பூண்டெல்லாம் வந்து தனியா சீவி வெட்டி கிட்டி போறதுக்குலாம் தான் ஆசை. பட் இருந்தாலும் மண்ணு ஓவரா இருக்கு, காத்து ஓவரா இருக்கு, மண்ணு படுது. அதனால இதை போட்டுக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். மீன் எடுங்க. அந்த கத்தியில திருப்பி விட்டுக்கடா, இதை எண்ணெய் ஊற்ற வச்சுக்கடா. என்னட்டப்பா இங்கே சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. அப்பா கடுகு போட்டாச்சு, தக்காளி அடுத்து தக்காளி வெங்காயம் வெங்காயம் பார்த்து தக்காளி 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 கருவேப்பிலை கருவேப்பிலை ஒரு 3 கொத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு எடுங்க. எவ்வளோ பண்ணும் பாருண்ணா. போடு 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 உப்பு தானே போடு 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 போடு. என்ன மாரி புது கொண்டாடியா பார்க்குற மாதிரி என்னமோ தெரியாத மாதிரி. எப்படி வடிப்பா? மிளகாய் தூள் கீழே ஒரு கல் வச்சுக்கடா. இந்த கல் ஒரு 1.5 கை போட்டுக்கலாம். கீழே வச்சுக்கோ. வெங்காயம் வதக்கும் போதே மிளகாத்தூள் போட்டோம்னா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். சாப்பாட்டை கொலைய விட்டாங்க. பரவாயில்ல, வேற வழியில் தின்னுதான். வெங்காயம் வதங்கணும். ஒரு 10 பல்லு போட்டுக்கலாம். பொங்கல் தான் அன்னைக்கு. அதே மாதிரி 1.5 கை போட்டுக்கலாம். தக்காளி இப்போ போட்டுக்கலாம். கையில் கரைச்ச புளி, ரைஸ், மீனை போட்டுக்கலாம். போடுங்க 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 போடுங்க. ஃப்ரை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு இது வந்து செக்கில் ஆட்டின கடலெண்ணெய்.
பியூர் கடலெண்ணெய். சுத்தமான கடலை உருட்டு. இங்கே வந்துட்டு நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. இங்க வந்துட்டு பொங்கல் ரெடியா இருக்கு. இங்கே வந்து பொங்கல் ரெடியாக இருக்குங்கப்பா. சாப்பாடை வச்சா குழந்தை விட்டாங்க. திறந்து வச்சிருந்தா கிட்டே இருமே உடனே. திறந்து வைங்க, காற்று போட்டு கொடுத்தாரு. திறந்து வை, கொஞ்சமா திறந்து வைடா. இல்லை மண்ணு. மண்ணு ஏற ஆரம்பிச்சிடும். சாப்பாடு, மீன், மீன் குழம்பு. மீன் எடு, அப்படியே அப்படியே கிண்டிராத. ஒரு பீஸ் மட்டும் தூக்கி விடு. எடுங்க, பீஸ் எடுங்க. பீஸ்லாம் உடையலாம் இல்லை, உடையலாம் இல்லை, போடுங்க. கை ரொம்ப நேரம். ஆஹா அருமை. மீன் குழம்பு வைக்கணும்னு பார்த்தா ரசம் வச்சுட்டாங்க. மீன் ரசம். ஏன்டா அப்படி பண்றீங்க? நல்ல பூ மாதிரி. எது நல்லா இருக்குன்னு நினைச்சோமோ அதுதான். ஆமா, சாப்பாடு வச்சா சாப்பாடு குழச்சிட்டாங்க. ஹைட் வச்சாச்சுண்ணே தெரியல. குழம்பு வைக்க சொன்னா ரசம் வச்சுட்டாங்க. பத்தியா ஷாக் ஆயிடுச்சு. நல்லா தான் இருக்கு. கலக்கல் காய்ஸ், வாங்க ஒரு புடி புடி காய்ஸ். நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மண்டை ஃப்ரெண்ட்ஸ். எப்படி குடிக்கணும்? போதுமா? நான் குடிக்கணும், குடிப்பாரு குடிச்சிட்டே இருப்பாங்க. அருமை ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ எப்படி கேக்க நீ என்ன சாப்பிட்ற? மீன் அது மீன் தெரியாதா? என்னது? இல்ல அவரு கூட்டி போட பாரு. அவுரியா? அவரே பயலகாரா. என்ன பீஸ்? அது அப்படியே விழுந்து விழுந்து போடுமா? அது குஞ்சு பீஸ் போறப்ப காய்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி எல்லாம் ஃபுல்லாக சமைச்சு சாப்பிட்டாச்சு ஒரு வழியாக. எல்லாம் கிளம்பிட்டாங்க. இங்கே சட்டி தூக்கிட்டு காய்ஸ், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். பாய்.